அனைவருக்கும் வணக்கம். வாராகி அம்மனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு தூய்மை. தூய்மை என்றவுடன் பெரிய கேள்வி எழுந்தது. அது மன தூய்மையா, உடல் தூய்மையா, வீட்டின் தூய்மையா, சுற்றுப்புற தூய்மையா என பல சந்தேகங்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. உடல் தூய்மை இதற்கு சொல்ல வேண்டியதில்லை. அவரவர் அக்கறை கொண்டு தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்வர். வீட்டின் தூய்மைக்கும் பல கருவிகள், பல உதவியாளர்கள் என அது அன்றன்று செய்து கொள்ள வேண்டியது அவசிய தேவை என்பதால் அந்த செயல் அன்றன்று பலரின் உதவியோடு கடந்து விடுகிறது. மேலும் மாதம் ஒரு சுத்தம், வாரம் ஒரு முறை சுத்தம், தினம் தினம் சுத்தம் என வகை வகையாக பிரித்து கொண்டு பலர் கூடி அச்சுத்தம் செவ்வனே சுத்தமாகிறது. இதில் விருந்தினரின் வருகைக்காக ஒரு சுத்தம் என பல வகை, பல முறைகள் என நம்முடன் நடந்தேறி வருகிறது. சுற்றுச்சூழலின் சுத்தம் நாமாக செய்வது, பக்கத்து வீட்டாரின் எல்லை வரை சுத்தம் செய்து அப்புறம் தூய்மை பணியாளர்கள் செய்யும் சுத்தம் என அது ஒரு வழியில் நடந்து வருகிறது. ஆனால் இவை எல்லா தூய்மையையும் விட நாம் செய்ய வேண்டிய பெரிய தூய்மை என்னவென்று பார்த்தால் மன தூய்மை, உள்ள தூய்மை என்பது மிக மிக அவசியம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற திருக்குறள் படி வெள்ளத்தின் அளவு உயர உயர நீர்த்தாவரங்களின் வளர்ச்சி உயர்ந்து பூக்கள் நீரின் மேல் மலர்ந்து நிற்கும் என்பது. அதேபோல் நமது மனிதர்களின் வாழ்க்கை அவரவர் எண்ணப்படி, அவரவர் நம்பிக்கைப்படி, அவரவர் உந்துதல் படி முன்னேறி உயர்வு அடையச் செய்கிறது என்கிறார் திருவள்ளுவர். மன தூய்மை என்பதை ஊக்கம் என்றும் கொள்ளலாம். நாம் வளர வளர, உயர உயர நமது மனதில் எப்போதும் ஒரு ஊக்கமும் உந்துதலும் வேண்டும். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு என்கிறார் ஔவையார். விடாமுயற்சியுடன் செய்யப்படுவது வாழ்க்கையை வளமாக்கும் என்று நமது செயல்பாடு குறித்து கூறியிருக்கிறார். திருவள்ளுவரின் வாக்கில் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உள்ளத்துள் எல்லாம் உளன். இதன் பொருள் உள்ளத்தால் ஆத்மாவின் ஊக்கத்தால் மெய்மை தவறாது ஒழுகின் நடந்தால் உலகத்தின் மக்கள் மனதில் நிலைத்து வாழலாம் என்பதே. உள்ளம் தூய்மையாக இருக்க நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பிறர் மனம் நோகாமல் நடப்பது, பிறருக்கு தீமை எண்ணாது இருத்தல், புறம் கூறுதல், இல்லாததை கூறுதல், ஒரு விஷயத்தை பற்றி நன்கு அறிந்து கொள்ளாமல் பிறரிடம் மற்றவரை பற்றி கூறுதல், பிறரின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருத்தல், முன்னேற்றத்தை கண்டு மனம் பொறுக்காமல் அவர்களை பற்றி தவறாக பேசுதல், பிறரை மதிக்காமல் வார்த்தைகளில் வேகத்தோடு தேவையற்ற சொற்களை உபயோகித்து பேசுதல் என இன்னும் நமது பட்டியலுக்கு வராத பல விஷயங்கள் உள்ளது. மனதில் எப்போதும் ஒரு தெளிவில்லாமல் மற்றவர்களை பற்றிய சிந்தனையோடும் அவர்களின் செயல்கள், எண்ணங்கள் பற்றி சிந்தித்து கொண்டு குழப்பமான நிலையோடு இருப்பதும், நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற கவலையோடும் தாழ்வான எண்ணத்தோடு இருப்பதும், மற்றவர்கள் முன்னால் ஏதோ ஒரு குழப்பத்தோடு சிந்தனையோடு விழிகள் அங்கும் இங்கும் அலைபாய, உரையாடலில் முழு கவனம் செலுத்தாமல் பங்கு கொள்ளாமலும், வார்த்தைகளில் ஒரு தரமான வெளிப்பாடு இல்லாமலும் இருப்பவர்களை பார்க்கிறோம். மனம் தாழ்வுற்று இருப்பதும் தவறு. அதிக மன தைரியத்தோடு கர்வமான எண்ணத்தோடு இருப்பதும் தூய்மையான உள்ளத்தை தராது. தூய்மையான உள்ளம் வேண்டும் எனில் நல்ல மனம் வேண்டும், நல்ல எண்ணம் வேண்டும், எதை பற்றியும் குழம்பாத தைரியம் வேண்டும். இவற்றை நாம் வளர்த்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், கடவுள் நம்பிக்கை, கடவுளை பற்றிய சிந்தனை வேண்டும். நாவுக்கரசர் சொல்வது, தூய எண்ணத்திற்கு சிவனை, இறைவனை எண்ணி இருப்பது என்பதும் சதா காலமும் கடவுளை எண்ணிக்கொண்டு துறவி போல் வாழ்வதா என்பதல்ல. எப்போது குழப்பம், தீய சிந்தனை வருகிறதோ, கோபம் வருகிறதோ அப்போது நமது இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து வாய்மொழியாக கூறினால் மனம் தூய்மை பெறும். எனவே மன தூய்மைக்கு, நல்ல சிந்தனைக்கு ஒரே வழி இறை சிந்தனை ஒன்றே. இறைவனை நினைத்து மன தூய்மை கொண்டு மன தூய்மை கொள்வதோடு
நமது எண்ணங்களை சிறப்பான வழியில் நடத்தி செல்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.